வணக்கம் நண்பர்களே. நம்ம எதிர்நீச்சல் சீரிஸோட ரிவ்யூ பத்தி பார்த்துட்டு இருக்கோம். எதிர்நீச்சல் சீரிஸோட ரிவ்யூவை பொறுத்த வரைக்கும் ஒரு பெண்கள் வந்து ஒரு அணியில வந்து ஆண் மற்றும் பெரியோர்கள் ஒரு அணியிலையும் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. எதிர்நீச்சலை பொறுத்த வரைக்கும் நிறையா வந்து ஆக்கப்பூர்வமாகவும் வித்தியாசமானவும் பல விஷயங்கள் இருந்தாலும் ஒரு சில பிற்போக்குத்தனங்கள் இருக்குது அப்படின்னு நம்ம போன வீடியோவை பார்த்தோம்னா அந்த வீடியோவை வந்து நீங்கள் போய் பார்க்கலாம். இப்போ பெண்கள் வந்து ஒரு அணியில இருக்கிறதே வந்து பெரிய விஷயம். ஆனா வந்து இங்க பெண்கள் ஒரு அணியில இருக்கிறது அது மாதிரி ஒரு படம் பண்றது ஆக்கப்பூர்வமான விஷயமா நான் பார்க்குறேன். அதுக்கப்புறம் வந்து இங்க தீபாவளி போன்ற பிற்போக்குத்தனமான விழாக்களை கொண்டாடும் வந்து நோக்கங்கள் தொடர்ந்து நிகழ்ந்த வண்ணமே இருக்கின்றன. அப்படிப்பட்ட இதை நம்ம மறுதளிக்க முடியாது. நம்ம என்டர்டெயின்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல போறப்ப எல்லாமே முற்போக்கா இருக்குது அப்படின்னு அவசியம் இல்லை. சொன்னது மாதிரி ஒரு காமெடியன் பிற்போக்குத்தனமான ஒரு காமெடியனை நம்ம பார்த்துருக்கோம். எப்பயும் போல ஒரு ஹீரோ மாதிரியும் ஒரு பிம்பம் மிக்க ஒரு ஆளுமையும் இதை பார்க்க முடியுது. இது ஒரு சாதாரண சீரியலாக எல்லா சீரியல் போல இது ஒண்ணுதான் அப்படின்னாலும் தீபாவளி கொண்டாட்டத்தின் போது ஒருத்தர் பின்னாடி வந்து நெருப்பு வச்சுட்ட மாதிரியும் அதை வந்து இது பண்ண மாதிரியும் நம்ம இந்த மாதிரியான டுபாக்கூர் காமெடிகள் இருக்க தான் செய்யுது. இருந்தாலும் நாம் எதிர்நீச்சல் சீரியஸை அப்ரோச் பண்ணி இது பண்ணுவோம். நம்ம எதிர்நீச்சல் சீரியஸ் மட்டும் இல்லை, நம்ம கேம் ஆஃப் த்ரோன்ஸ் போன்ற சீரியஸும் வந்து சஜஸ்ட் பண்ணுறோம். அது சம்மந்தமாகவும் பேசுகிறோம். நீங்கள் அது சம்மந்தமாக வீடியோ வேணும்னா நம்ம இன்னொரு சேனல் இருக்குது, அதை பாருங்கள். நன்றி.